ஹாய். இன்னைக்கு அம்மா இல்ல, சோ அதனால நான் மட்டும்தான் ரிவ்யூ கொடுக்க போறேன். நாளைக்கு அம்மா ஜாயின் பண்ணிடுவாங்க. சோ இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுல் எபிசோடுமே எல்லாரும் அவங்களுக்கு இருந்த குறைகள் நிறைகள்லாம் நிறைகளை விட குறைகள் எல்லாரும் மத்தவங்க மேல சொல்றதா ஜாஸ்தியா இருந்துச்சு. சோ எல்லாரும் அவங்கவுங்களது எப்படி நினைக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பாத்துட்டு இருக்கும்போது ராணவ் செம்மையா சுத்தி விட்டாரு. ஆனா மத்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 1 ஹவருக்கு பேசினாரு, அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க, இதுவே கம்மி அப்படின்னாங்க. பட் விஜய் சேதுபதி சார் அவருக்கு நடந்தது கொஞ்சம் ரூடா இருந்துச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு இல்ல 2-3 இடத்துல எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறமா நினைச்சு பார்க்கும்போது இவர் எல்லாருக்கிட்டையும் நடந்துக்கிற ஒரு இரிட்டேட்டிங்கான விதம் இருக்குல்ல, அதை யோசிச்சுட்டு பார்க்கும்போது சரி அதுவா இருந்தாலும் ஒரு ஹோஸ்ட்ன்றவர் இவங்களை மதிக்கணும்ல அப்படின்னு இருந்தது. கட்டு கடைசி விஷயம் அவர் சொன்னது, அவர் சொன்னாரு இல்ல அந்த இது உங்களோட சிந்தனைக்கு கெட் வெல் சூன்னு, எனக்கு அப்படியே இரிட்டேட்டிங்கா காண்டா இருந்தது அவர் சொன்னதுன்னாரு பாருங்க. நீங்களாவே ஒரு ஹோஸ்ட் ஒரு பெரிய மதிக்கத்தக்க இடத்துல இருக்கிற ஒருத்தர் அசால்ட்டா நீங்க எதனா சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப உங்களுக்கு ரிவீட் எடுக்க தானே சொல்லுவாங்க. அதுதான் பண்ணுவாங்க. இதுதான் எபிசோட் எனக்கு தெரிஞ்சு இவர் பண்ற ஒரு விஷயத்த ரொம்ப வெளிப்படையா காமிச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ராணவோட இந்த ஒரு இதை பெருசா காமிச்சதே இல்ல. சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யார் என்ன ரெசல்யூஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்போ விஷால் தீபக்க சொன்னாரு. டப்புன்னு அவருக்கு கோவம் வந்துருது அப்படின்னு சொல்லி. மனித இயல்பே இந்த கோவம் அப்படின்ற ஒரு விஷயம் தானே. டப்புன்னு கோவம் வந்துருச்சுன்றதுல எனக்கு ஒன்னும் அவ்வளவு தப்பா படல தீபக் கிட்ட. அவர் உண்மையா இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சோ அந்த கோவம்னு அவர் சொன்னதும் ரயான் கூட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் கோவத்தைன்னு சொன்னதால எனக்கு சேஃப் கேம் மாதிரி தோணுச்சு. நீங்க எப்பயுமே நம்ம ஒருத்தரையே சொல்ற, அதுவும் விஷால் எப்பயுமே வாய திறந்தா ஜாக்லின் தான் வரும். இன்னைக்கு நம்ம கான்சியஸா ஜாக்லின் சொல்லக்கூடாது, அப்புறம் வேற யார சொல்றது அப்படின்றப்ப அவருக்கு ஈஸி டார்கெட்டா கிடைச்சவங்க எல்லாரையும் சொன்னாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அடுத்து தீபக் விஷாலையே சொன்னாரு. பட் அவர் சொன்ன ரீசன் ஒண்ணு எனக்கு பிடிச்சிருந்தது, அப்ரிசியேஷன் இல்லைன்னா அப்செட் ஆகுறாருன்னு. ஏன்னா போன வாட்டி கேப்டன்சி அப்ப அவர் அன்ஷிதாக்காக தான் நின்னாருன்றது நிதர்சனமான உண்மை. அவர் போய் நின்னாரு. அது அன்ஷிதாவே சொன்னாங்க, நான் எனக்காக நிக்காத நான் அவனை சொன்னேன் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது விஷால் இல்ல மச்சான், நான் அப்படி இல்ல மச்சான், நான் இப்படி பண்ண மச்சான், ஜஸ்டிபிகேஷனே கொடுத்துட்டு இருந்தாரே தவிர்த்து தன்னோட தப்ப அவர் உணர்ந்துடல. அப்ப அதுக்கு முன்னாடி நாள் அருணை சொல்லும் போது விஜய் சார் அருணை சொல்லிட்டு இருந்தாரு, நீங்க இது பண்ணது தப்பு அது பண்ணது தப்புன்னு சொல்லும் போது அவர் அவரோட புலம்பெல்லாம் கேட்டு இருக்கும்போது அக்செப்ட் பண்ணிக்கோண்டா, ஓ நல்லத்துக்கு தானே சொல்றாங்க அப்படின்றீங்க. சோ அட்வைஸ் பண்றது ஈஸி, எடுத்துக்கிறது கஷ்டம்னு சொல்றீங்களா மிஸ்டர் விஷால்? எனக்கு அது தோணுது. நெக்ஸ்ட் மஞ்சரி சௌந்தர்யாவை சொன்னாங்க, நிறைய ரியாக்ட் பண்றாங்க, ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்ணா நல்லா இருக்கும். ரெண்டுத்துக்கும் பயங்கரமான டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு விஷயம் வந்த உடனே ஒரு எக்ஸ்பிரஷன் அண்ட் ரியாக்ஷன் கொடுக்கறதுன்றது ஒண்ணு, அது என்ன விஷயம் அது என்னன்னு ஆழ்ந்து சிந்திச்சுட்டு பேசுறதுன்றது இன்னொரு விஷயம். கொஞ்சம் மெச்சோர்டா நம்ம ஹேண்டில் பண்ற ஒரு சிச்சுவேஷனா நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். இன்னொருத்தர மாக்கோ இல்ல அந்த சூழ்நிலையில எனக்கு இப்படிதான் பண்ண தெரியும் அப்படின்னு இருக்கவங்களோ ரியாக்ட் பண்ணுவாங்க. சௌந்தர்யா பார்க்கும்போது சில சமயங்கள் அவங்க நிஜமாவே அவங்க ரியாக்ஷன்ஸ் அந்த இடத்துல கரெக்டா இருக்கும். அப்படி பேசுறவங்களுக்கு இப்படிதான் நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். சில இடங்கள்ல தேவையே இல்லாம ரியாக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இப்போ இந்த அப்பா வீடு அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் வந்தப்போ ஓவரா பூதாகரமா அவங்க ஆக்குனாங்களோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி மத்தவங்க எல்லாம் அந்த அப்பா வீடுன்ற வேர்டு தப்பு அப்படின்னு சொன்னீங்க. அந்த வேர்டு தப்புன்றதை விட அப்பனை எதுக்கு இழுக்கிற அது இதுன்னு பெருசா பூஸ்டப் பண்ணது அவங்கதான். அதே மாதிரி ராணவ் கிட்ட ஒரு சண்டை வரும்போது சரி, எந்த ஒரு சண்டையா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய விதமான ரியாக்ஷன் சௌந்தர்யா இடத்துல இருந்து கிடைச்சிருக்கு. பட் அது கரெக்ட். நம்ம சில இடங்கள்ல அவங்க பண்ண ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்துச்சு. சில பேர் இப்படிதான் டேக்கிள் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. பட் நிறைய இடங்கள்ல அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ரெஸ்பாண்ட் பண்ண இடம்லாம் சூப்பரா இருந்திருக்கு இது வரைக்கும். அதே மாதிரி சௌந்தர்யா முத்துக்குமரனை சொன்னாங்க. எல்லாருமே டிட் ஃபார் டாட் சொல்ற மாதிரி இவங்களும் சொல்லிடுவாங்களோன்னு நினைச்சேன். பட் அவங்க கரெக்டா முத்துக்குமரனை சொன்னாங்க. மத்தவங்க தப்ப ஹைலைட் பண்ணி அவரோட தப்ப அவருக்கு சுட்டி காட்ட மாட்டாருன்னு. அது ஒரு நல்ல பாயிண்ட். ஆனா பிக் பாஸ் கேமே அதுதான். நம்ம எல்லா தப்புமே நம்ம பண்ணுவோம், அதை நம்ம வெளில சொல்லாம மத்தவங்க தப்ப போட்டு எப்படி நம்மளால ட்விஸ்ட் பண்ண முடியாது விஷயங்களை. அதுதான் கேம். அவர் அந்த கேம் தான் முதல் நாள்ல இருந்தே ஆடிட்டு இருக்காரு. சோ அதை அவங்க அனலைஸ் பண்ணி இதை அவங்க மாத்தலாம் அப்படின்னு சொன்னா அவரோட கோரே அதுதான். அவரால் அதை மாத்த முடியாது. அண்ட் இந்த கேமுக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரிதான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவரோட ஸ்ட்ராட்டஜி அப்படி இருக்கு. சோ அதை அவரால் மாத்த முடியாது. அதை சௌந்தர்யா சொல்றது மேபி அவங்களை எக்ஸ்போஸ் பண்றதுக்கான ட்ரையா இருக்கலாம். நெக்ஸ்ட் பவித்ரா அன்ஷிதாவை சொன்னாங்க, கோவம் வந்தா நிதானமா 2 நிமிஷம் வச்சு யோசிக்கணும், அது இல்லாம படப்படப்படப்படப்படன்னு வார்த்தையை விட்டுறீங்க. அது அவங்க நிறைய பண்ணுவாங்க. ஐயோ நடிகை மகா நடிகை BB8 உன்னை விட பெரிய நடிகை இல்ல, எனக்கு கோவம் வேறுது இதெல்லாம் அன்ஷிதா நிறைய பண்ணிருக்காங்க. கோவம்னா இப்படி இப்படி அவங்களுக்கு வார்த்தை வருது.
சோ என்னைக்குமே அது கடைசி அவங்களே அந்த திருக்குறள் சொல்லிட்டு போனாங்க. எனக்கு வந்து அந்த திருக்குறள் அவங்க சொன்னோட வந்து தீனால் சுட்ட பொன் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு, இது இவங்களுக்கே கரெக்டா வந்து பதியுதே அப்படின்ற மாதிரி. பட் எனிவேஸ் இப்ப அவங்க எலிமினேட் ஆகி வந்துட்டாங்க. சோ ஷி ஹாஸ் a life outside. so all the best for your life and all the best for your career. பட் இருந்தாலும் உள்ள இருந்ததை நம்ம சொல்லிதான் ஆகணும். பவித்ரா இவ சொன்னது கரெக்ட் தான். அன்ஷிதா ராணவ சொன்னாங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாருன்னு. அவர் தப்பு இல்ல, அவர் எது பண்ணாலுமே அவர் அக்செப்ட் பண்ண மாட்டாரு. அது ஏன்னு தெரியல. அது எதை சொன்னாலும் என் கேம்னு. ஜாக்லின் விஷால சொன்னாங்க ஒப்பீனியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் குள்ள வச்சு பேசுறதுக்கு பதிலா ஓப்பனா வெளியில சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. விஷால் ஜாக்லின் சொல்லது போய் இப்ப ஜாக்லின் விஷால்னு சொல்ற மாதிரி இந்த எபிசோட் இருந்துச்சு. சோ அவங்க சொன்ன பாயிண்ட் ஆனா ட்ரூ. அவர் எப்பயுமே பின்னாடிதான் பேசுவாரு, முன்னாடி பேச மாட்டாரு. பின்னாடில இருந்து எய்து முன்னாடி இருக்கிற பீப்புள் எல்லாரையும் வந்து காலி பண்ணிட்டாரு. ஆனா அவர் இன்னும் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரு. அருண் வந்து ராணவ சொன்னாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு பண்ண கான்பிடென்டா பேசுன்னு. அவர் இதை விட கான்பிடென்டா எப்படி பேசுறது? இப்ப கூட இது நான் கிடையாது, இது ராணவே இல்ல அப்படின்னு பேசிட்டாரு. இதை விட கான்பிடென்டா யாரால பேச முடியும்? இதை விட கான்பிடன்ஸ் தாங்காதுங்க. அதான் வந்து விஜய் சார் சொன்னாரு நீங்க அவருக்கு அட்வைஸ் கொடுக்கறது ஓகே, ஆனா அது அவர் கேட்பாரான்னு கேளுங்க, எக்ஸ்பிளனேஷன் சொல்லி உட்கார்ந்துட போறாரு அப்படின்னாங்க. ஏன்னா அவர் காதுல வாங்குற கேரக்டரே இல்ல. அட்லீஸ்ட் அவர் அப்படி நடிக்கிறாரோ என்னமோ, அவர் காதுல வாங்கவே பிடிக்கல. அடுத்து ரயான் சௌந்தர்யாவை சொன்னாங்க இமோஷன்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம், எது எடுத்தாலுமே ஓவர் போர்டா வருது அப்படின்னு சொல்லி. சில இடங்கள்ல ஓவர் போர்டான இமோஷன்ஸ் ரொம்ப தேவை, பட் பல இடங்கள்ல வந்து தேவை கிடையாது. சோ அவர் சொன்னது கரெக்ட், பட் சில இடங்களுக்கு இந்த இமோஷன்ஸ் தேவை. அழுகனா அது ஒரு இடம் அழுதுட்டாதான் அது வந்து போகும். கோவம்ன்றது நியாயமான கோவமா இருந்தா அதை காமிச்சுதான் ஆகணும். ஆனா இப்ப பாருங்களேன் அவங்க இமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்றதாலயும் என்னமோ விஷால் பண்ண அவ்வளவு பெரிய தப்பு அவங்கள பத்தி பின்னாடி பேசினது அவங்க பேசவே இல்ல. அவங்க அதுக்கு வந்து அந்த கோவத்தை அவங்களால வெளிக்காட்டவே முடியல, அவங்க வெளிக்காட்டவே இல்ல. இதனைக்கும் அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அவங்க கிட்ட, இதை அவங்க பண்ணுவாங்கன்னு, பட் அவங்க பண்ணல. அடுத்து வந்து முத்துக்குமரன் வந்து ஜாக்லின சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு என்ன சொல்றது அபரிமிதமான எதிர்பார்ப்பு இருக்கு அவங்க கிட்ட, ஆனா அது திருப்பி கிடைக்கலன்னா அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க, அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம்னு சொன்னாரு. விச் இஸ் லைக் ட்ரூ. நீங்க ஒருத்தர் மேல ஃப்ரெண்ட்ஷிப்பா லவ் வச்சிட்டீங்கன்றதுக்காக அவங்க உங்ககிட்ட காட்டணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் இட்ஸ் கேம் ஷோ. பட் ஜாக்லின் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்காகவே ரொம்பவே உருகிற ஒரு பர்சனா இருக்கிறதுனால இன்னொரு சைட்ல இருந்து அது வரலன்றது அவங்க ஏங்குறது வந்து இஸ் நேச்சுரல். அவங்க ஏங்கதான் செய்வாங்க. பட் இந்த ஷோல நம்ம ஏங்கணும்னா அது கிடைக்காது. அதுவும் நம்ம தப்பான பர்சனுக்காக ஏங்குறோம்னா அது சுத்தமா கிடைக்காது. சோ அவங்க எக்ஸாம்பிளுக்கு சௌந்தர்யா அண்ட் ஜெஃப்ரி சொன்னாங்க, ரெண்டு பேருமே அவங்க சைட்ல இருந்து அவங்க எடுத்த ஒரு தப்பான டிசிஷன்ல எடுத்த ரெண்டு பேர். சோ அவங்க கிட்ட இருந்து திருப்பி கிடைக்க முடியாது. அடுத்து ராணவ் கிட்ட விஜய் சேதுபதி சார் சொன்னாரு எனக்கு ஏதாவது உங்களுக்கு ரெசல்யூஷன் சொல்லணும்னு தோணுதா சொல்லுங்கன்னு. அது வந்து சம்பந்தமே இல்லாம என்கிட்ட கொஞ்சம் வந்து பாசமா ஏதாவது ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு அவரை வந்து அட்வைஸ் பண்றாரா இல்ல என்ன சொல்ல வராருன்னு தெரியல. ஒரு மாதிரி என்கிட்ட மட்டும் எதுக்கு ரூடா இருக்கீங்க, என்கிட்ட நல்லா பேசுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அதிகார தோரணையில் வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து அதான் சொன்னாரு எனக்கு மட்டும் நீங்க ஹார்ஷா வந்து பேசுறீங்க, நீங்க அன்பா இருக்கீங்க சரி, அது வேர்ட்ஸ்லயே காமிச்சா நல்லா இருக்கும். இதை திருப்பி அவர் பதிவு பண்ணிட்டே இருந்தாரு. அவர் ஹார்ஷா இருக்காரு. இத்தனைக்கும் மத்த கண்டஸ்டன்ஸ் விட இவர்கிட்ட கொஞ்சம் கம்மியா தான் இருந்தாரு. ஆனா இந்த வார்த்தையை சொல்ல அவர் ஹார்ஷ் ஆனாரு. நல்லா நோட்டீஸ் பண்ணி பாத்துருந்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து என்னங்க சொன்ன வரீங்க, சரி சொல்லுங்க, ஓகே இதுவா இப்படியா இப்படிலாம் பேசிட்டு இருந்தாரு. நீங்க ஹார்ஷா இருக்கீங்க, ஆமாடா நான் ஹார்ஷா இருக்கேன்ற மாதிரி இறங்கிட்டாரு. அடுத்து வந்து ப்ராம்ப்டிங் வச்சு ரயான் இண்டிபெண்டா இல்ல, ரயான் வந்து சுயமா சிந்திக்கணும், தானா வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணணும், ஒருத்தர் மேல போய் டிபெண்ட் ஆகக்கூடாதுன்னு இவர் சொல்ல ப்ராம்ப்டிங் கொடுக்க அவர் பேசினாரு. அதுவுமே வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுவும் விஜய் சார்லாம் வந்துட்டு அடிக்காதீங்க சார் கஷ்டமா இருக்குது முடியல, நீங்க இப்படி பேசுறது கஷ்டமா இருக்குன்னு ராணவ் சொல்லும் போது இவர் என்ன சொல்ல முடியும். அடுத்து ஒரு ராணவுக்கு வந்து அதான் சொன்னாரு சிந்திக்கிறதுல கெட் வெல் சூன் அப்படின்னு சொன்னாரு. அடுத்து ரயானுக்கு வந்து நீங்க உங்களோட அனாலிசிஸே ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க உங்களை நம்பி முன்னாடி போங்க, இன்னொருத்தருக்கோட வேலிடேஷனுக்காக நீங்க நிக்காதீங்க அப்படின்னு. அருணுக்கு வந்து நீங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா வந்து யாருக்கெல்லாம் ஓட் போடாதீங்க அப்படின்னு வந்து நீங்க வந்து கேம்பெயின் பண்ண போறீங்கன்னு கேட்டப்போ மஞ்சரி ராணவுக்கு சொன்னாங்க குழப்பம் பண்ணியே ஒருத்தர் வந்து வின் பண்ண முடியும் அப்படின்னு வந்து இருந்துச்சுன்னா அப்படி வந்து ஒரு வின் வந்து தப்பா இருக்கும் நிஜமா எஃபோர்ட் போடுறவங்க சைட்ல இருந்து அப்படின்னு வந்து சொன்னாங்க. முத்துக்குமரன் வந்து சௌந்தர்யாவை சொன்னாங்க, சௌந்தர்யாவை நாங்க வந்து இவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டு சில விஷயங்களை வந்து பேசுறோம், சில விஷயங்களை பண்றோம், அதை வந்து டோட்டலா இன்வாலிடேட் பண்ற மாதிரி வந்து அந்த இடத்துல பிடிக்கல எனக்கு தோணல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது வந்து தப்பா இருக்கு. இங்க இத்தனை பேர் இவ்வளவு எஃபர்ட்ஸ் போடும்போது அசால்ட்டா எஃபர்ட்டே போடாம ஏதோ ஒரு சில விஷயத்தினால அவங்க வந்து மேல வர்றதுன்றது தப்பா இருக்கு, அதனால ஓட் போடாதீங்கன்னாங்க. பட் அகைன் பிக் பாஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் எஃபர்ட்ஸ் அண்ட் இது சில பேர் கியூட்னஸ்க்காகவும் அட்ராக்டிவ்னஸ்க்காகவும் கூட ஓட் போடுவாங்க. சோ அதனால கூட இருக்கலாம். இத வந்து ஏதோ ஒரு சீசன்ல யாரோ வந்து சொல்லியிருந்தாங்க
சோ அந்த ஒரு இதுல கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஜாக்லின் வந்து விஷால சொன்னாங்க, சேஃபா வந்து விளையாடிட்டு எப்ப பாரு பின்னாடி பேசிட்டு இந்த விளையாட்டுல நல்லா விளையாடிட்டு இருந்தவங்களை முன்னாடி அனுப்பி அவங்களா இப்ப வெளியில இருக்காங்க, இவன் உள்ள உட்காந்துருக்கான்னு சொன்னதெல்லாம் பர்ஃபெக்டான பாயிண்ட். ஏன்னா தர்ஷிகாவா இருக்கட்டும் இல்ல யாரா வேணா இருக்கட்டும், நல்லா பிளே பண்ணவங்க வெளியில போயிட்டாங்க. ஈவன் சுனிதா கூட சொல்லலாம், நல்லா பிளே பண்ணவங்க வெளியில போயிட்டு தண்டமா இருக்க இவர் இன்னும் உள்ள இருக்காரு. அது டோட்டலி சேனல் காப்பாத்துறாங்களோ இல்ல ப்ரொடியூசர்ஸ் அண்ட் பிக் பாஸ் காப்பாத்துறாங்களோ தெரியாது. பட் ஹி ஸ்டில் தேர் இன்சைட். அது வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ராணா வந்து அன்ஷிதாவை வந்து சொன்னாங்க, அன்பு மட்டும் இருந்தா பத்தாது, கேம்ல எஃபர்ட்டும் போடணும்னு. அது அவர் தெளிவா தான் சொன்னாரு. பட் அன்ஷிதா எனக்கு புரியலன்னு சொல்றதும் விஜய் சார் வந்து திருப்பி திருப்பி கேட்டதும் தேவையில்லைன்னு எனக்கு பட்டுச்சு. நெக்ஸ்ட் பவித்ரா வந்து அருணை சொன்னாங்க, அவ்வளோ வந்து கோவத்துல இருப்பாரு, அப்படியே உச்சக்கட்ட கோவத்துல அப்படியே உணர்ந்துட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு அப்படியே உருகிடுவாரு. சோ தான் நல்லவன் காமிச்சிக்கணும்ன்றதுக்காக ஒரு 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் எடுத்துக்கிறாரோ அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அடுத்து வந்து சௌந்தர்யா வந்து அவங்களோட தரப்பு நியாயத்தை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க. வராத விஷயத்த வானா எப்படி வரும், வர்றதான் பண்ண முடியும்னாங்க. அதுக்கப்புறமா ராணவ் வந்து தான் ஒரு இண்டிவிஜுவலான பிளேயர், நான் இப்படி பிளே பண்ணி நான் காமிக்கிறேன்னு அவர் இருக்காரு. அவர் உண்மையான ராணவ் கிடையாது. பட் இவங்க மத்தியில இவர் சர்வைவ் ஆகி இந்த விஷயத்த வந்து அவரால் புரிய வைக்க முடியாது. சோ இவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காவது நீங்க வந்து ஓட்டு போடாம அவர் வெளியில எடுத்துருங்கன்ட்டு சௌந்தர்யா எடுத்தாங்க. இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க சொன்னாங்க. பட் ஷீ இஸ் ட்ரைங் டு கோயின்சைட் வித் ராணவ்னு நான் வந்து நினைக்கிறேன். 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரு சார்ந்த என்ன சொல்றது திங்கிங் இருக்கிறதுனால மேபி தே போத் ஆர் கோயிங் டு கெட் டுகெதர். பட் இவங்களே சொல்லியிருக்காங்க, இவன் குழப்பறதுக்காகவும் இவன் சில விஷயங்களை பண்ணணும்ன்றதுக்காக பண்ணுவான், அது இரிட்டேட் ஆகுதுன்னு இவங்களே சொல்லியிருக்காங்க. பட் அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு இவங்க இப்ப சொல்றாங்க. பாக்கலாம். நெக்ஸ்ட் அன்ஷிதா எவிக்ட் ஆனாங்க. அப்போ வந்து தர்ஷிகா எவிக்ட் ஆகும் போது அவங்க கிட்ட இருந்த ஏதோ ஒன்று விஷால் கொடுத்தாங்க. இப்ப விஷால் அவரோட செயின் எடுத்து அன்ஷிதாட்ட கொடுத்துட்டு ஞாபகம் வச்சுக்கோ, நான் சொன்னல நம்ம அங்க ரவுண்ட் அடிச்சு பேசினப்போ சொன்னல, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. முடியலப்பா, வெளியில ஒரு பொண்ணு கதறிட்டு இருக்குதுப்பா. அதுக்கப்புறமா இது என்ன சொல்றதுன்னு தெரியல. மஞ்சரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இங்க பாத்தியா யாரெல்லாம் எலிமினேட் ஆறாங்கன்ட்டு, வெறும் கேங்னு இருந்துட்டு பிளே எதுவுமே பண்ணாதவங்க எலிமினேட் ஆயிட்டாங்கன்ட்டு. அது இங்க அப்படி சொல்ல முடியாது. ஜெஃப்ரி அவ்வளவு சூப்பரா பிளே பண்ணிருக்காரு, அன்ஷிதா அவ்வளவு சூப்பரா பிளே பண்ணிருக்காங்க. பட் அவங்களோட சில விஷயங்கள் மக்களுக்கு பிடிக்கலன்றப்போ அவங்களுக்கு ஓட்ஸ் கம்மியா விழுந்தா வராங்க. நீங்க பிளே பண்ணிட்டாலே வந்து மக்கள் உங்களை வச்சிருப்பாங்கன்ற அவசியம்லாம் கிடையாது. அதே மாதிரி அடுத்து சௌந்தர்யா வந்து ராணவ் கிட்ட வந்து சொன்னாங்க, இங்க இருக்க நிறைய பேர் உன்னை வந்து பிரேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீ அதையும் மீறி நீ வந்து ஸ்ட்ராங்கா எழுந்து வர்றது சூப்பர் அப்படின்னாங்க. சூப்பர். நெக்ஸ்ட் வந்து விஷால் வந்து அன்ஷிதாட்ட சொன்னாங்க, ஐ வில் பி தேர் ஃபார் யூ அன்ஷி. அவர் இன்னும் இந்த பிட்டை யார்கிட்டலாம் போட போறாருன்னே தெரியல. நெக்ஸ்ட் வந்து டிக்கெட் டு ஃபினாலே அந்த டிக்கெட்டை வந்து காமிச்சாங்க. சோ எல்லாருமே பயங்கர ஹாப்பியா, அதுவும் முத்துக்குமரன்ல எனக்கா அப்படின்னாரு. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணும். நாமினேஷன் லிஸ்ட்ல சௌந்தர்யா அண்ட் முத்து வரல, அவங்க 2 பேர் தப்பிச்சிட்டாங்க. மத்தவங்க எல்லாரும் இருக்காங்க நாமினேஷன்ஸ்ல. சோ இந்த வாட்டி கேப்டன் அகைன் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் பெஸ்ட் பிளேயர்ஸ் யாரையும் சூஸ் பண்ணல. ஆர் மேபி அதுலயும் வந்து போன வாட்டி சூஸ் பண்ண ஆட்கள்ல ஜெஃப்ரி இப்போ இல்ல. சோ தெரியல, மேபி முத்துக்குமரன் அண்ட் பவித்ராக்கு ஒரு மேட்ச் வச்சு முத்து வின் பண்ணிருக்கலாம், இல்ல டோட்டலி நோ கேப்டன் அப்படின்னு வந்திருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து விஷால் வந்து தனியா பேசிட்டு இருந்தாரு அருண் கிட்ட, என்னதான்டா நடக்குது வெளியே, அந்த பொண்ணு அவ்வளவு பிடிக்கும்னு சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணு வெளில போச்சுன்னா என்ன நடக்குது. அப்ப அருண் வந்து இந்த டிடிஎஃப்ன்றது இதை வின் பண்ணிட்டா டைரக்டா நம்ம வந்து ஃபைனல்ஸ்க்கு போயிடலாம் அப்படின்ட்டு அப்ப உடனே ஒரு வார்த்தை சொன்னாரு, டிடிஎஃப் வாங்கினா அந்த 2 கையில ஒரு கை நீ, இன்னொரு கை மக்கள் ஓட்டு போட்டு எடுத்துட்டு வருவாங்களாம். டிடிஎஃப் வின் பண்ணது போன வாட்டி விஷ்ணு, 2 கையில ஒரு கை அவரா. போன வாட்டி வந்து அர்ச்சனாவும் மணிச்சந்திராவும் தானே இருந்தாங்க. இவர் என்ன யோசிச்சு பேசுறாருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஜாக்லின் அப்புறமா வந்து முத்து கிட்ட எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இந்த கப் எனக்கு எவ்வளவு முக்கியம்ன்றது என்னால வார்த்தையால சொல்ல முடியாது, எனக்கு அவ்வளவு வந்து இந்த கப்பு முக்கியம். ஆனா என்னையும் தாண்டி வேற ஒருத்தர் வந்து இந்த கப்புக்கு தகுதின்னு நான் நினைக்கிறேன்னா அது வந்து முத்துக்குமரன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆக்சுவலா இதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும், இன்னொருத்தரோட விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணி சொல்றதுக்கு. ஏன்னா இத முத்துக்குமரன் அவ்வளவு ஈஸியா சொல்லுவாரான்னு கேட்டீங்கன்னா சொல்ல மாட்டாரு. வேற யாருமே அதை சொல்லுவாங்களான்னு எனக்கு சரியா தெரியல. பட் இவங்க இதை சொல்றாங்கன்றப்போ அது இத்தனை வாட்டி அதை அவங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது பெரிய விஷயம்.
நெக்ஸ்ட் வந்து ராணவ் வந்து சொல்லிட்டு இருந்தாரு, அந்த விஷயம் தான் எங்களுக்கு டைட்டில்லயே வச்சிருக்கேன். விஜேஎஸ் சொன்னது இரிட்டேட்டிங்கா இருக்கு, காண்டா இருக்கு. இங்க இருக்கவங்க சொன்னதா கூட பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அவரு சொன்னாரு பாரு, சிந்திக்கிறதுல வந்து கெட் வெல் சுன்னு, அதனால ஒத்துக்கவே முடியாது, இரிட்டேட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ பாக்கலாம், டிடிஎஃப் நாளையில இருந்து ஆரம்பம். பாக்கலாம் என்னெல்லாம் கேம்ஸ் வருது. மொத்தமா 10 கேம்ஸ் வருதுன்னு சொல்றாங்க. நல்லா போட்டு வச்சு செய்யுங்க, காலையில நைட்டுன்ற மாதிரி பண்ணுங்க. அப்பதான் அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாக்குறதுக்கு, இல்லைன்னா போர் அடிக்கும். ஸோ உங்களை நாங்கள் இந்த டிடிஎஃப் வாரம் ஃபயரா இருக்கா இல்லையான்றத நாளைக்கு வந்து சந்திக்கிறோம். ஸோ அது வரைக்கும் பாய்.